இந்திய மொழிகளுக்கு ஒரு மாதிரியான டேபிள் உருவாக்கி அந்த டேபிளில் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தந்து அதில் வந்து அந்தந்த மொழிக்கு இடம் தர்றாங்க. அந்த மாதிரி தமிழில் வந்து தமிழுக்கும் ஒரு இடம் தந்தாங்க. இந்த கோடிங் இருக்கிறதுனால என்னன்னா, இத்தனை நாள் வந்து நீங்க தமிழை வந்து எழுதுனப்போ அந்த கணினிக்கு நீங்க எழுதுறது தமிழ்னு தெரியாது, அது வேற ஏதோ ஒரு மறைத்து வைக்கப்பட்ட ஒரு எழுத்தா இருந்தது. ஆனா யூனிகோடுல நீங்க எழுதுனா அது தமிழ்னு கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அதுல என்ஜின் இருக்கு, அது புரிஞ்சுக்கும். ஏன்னா யூனிகோடு இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு விண்டோஸ் 2000க்கு அப்புறம் வந்த மென்பொருட்கள்ல. விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, அப்புறம் நீங்க விண்டோஸ் 7 அந்த மாதிரி எல்லாம். ஆனா இந்த யூனிகோட் எல்லா வகையிலும் முழுமையானதா? அதைத்தான் இன்னொரு வரைக்கும் சொன்னார் இல்லையா. முழுக்க முழுக்க முழுமையானதான்னா இல்ல. அச்சு தொழில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதுல ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்கு முன்னாடி நான் 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். கணினியில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? சொல்லுங்க. 26. சரியாங்க? இல்ல, 52. ஏன்னா கேப்ஸுக்கு உண்டான லெட்டர் 26, ஸ்மால் லெட்டர் 26. ஆக 52 எழுத்துக்கள் இருந்தாதான் கணினியில ஆங்கிலம் எழுத முடியும். சரி, பயன்பாட்டில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 247. சொல்லுங்க. இல்ல, அதையெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் தான் நீங்க எழுத முடியும். ஞாலம் எழுதுறாங்கல்ல, ஞாலத்தோன்றின் மான பெரிதெல்லாம் எழுதுறாங்க. 247ங்கிறது சரியான விடை இல்ல. துணை முதல்வர் பெயரை எப்படி எழுதுவீங்க? அப்ப அந்த எழுத்து தமிழ் எழுத்தாக இல்லாவிட்டாலும் கிரந்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதுல ஒரு எழுத்து மட்டும் தனி எழுத்து, பாக்கி 5 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். அப்ப அந்த மெய் எழுத்துக்களுக்கு உயிர் சேர்றப்போ 60 எழுத்து ஆயிடுது. அப்ப 247 பிளஸ் 60 பிளஸ் 6 313 எழுத்துக்களை பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு வழக்கத்துல 247ன்னு நம்ம தப்பாவே சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ் எழுத்துக்கள் 247 மனப்பாடமாய் போச்சு. இல்ல, பயன்பாட்டில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் இன்னைக்கு 313. இந்த 313 எழுத்துக்களையும் வச்சுட்டு தான் நம்ம தமிழ் எழுதணுமா? அது வேண்டாம். ஏன்னா தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. தமிழ் எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, கிரந்த எழுத்துக்கள் 6. ஆக எவ்வளவுன்னு கூட்டி பார்த்தீங்கன்னா 12, 18, 30, ஆயுத எழுத்து 1, 31, கிரந்த எழுத்துக்கள் 6, 37 எழுத்து நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா மெய்யும் உயிரையும் அப்படி சேர்த்துறப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய் ஆயிடும். அது பேக்ரவுண்ட் என்ஜின்ல அது எழுதிக்கும். ஆக உங்களுக்கு எழுதுறதுக்கு தேவைப்படக்கூடிய எழுத்துக்கள் 37 எழுத்துக்கள் மட்டும்தான். இப்ப ஆங்கிலத்தை விட அதிகமா குறைச்சலா? ஆக்சுவலா 37 எழுத்துக்களை வச்சுட்டு நீங்க எழுத முடியும். ஆனா பேக்ரவுண்ட் என்ஜின்ல அது எடுக்குது பாருங்க அந்த எழுத்து. அது நீங்க விதிகள் எழுதணும். அதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை. அவங்க எழுதி ரெண்டர் என்ஜின் எழுதுவாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், அப்படி அந்த இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டர் என்ஜின் எல்லாம் மேக்சிமம் நல்லாவே ஒர்க் பண்ணும். ஆனா சில மென்பொருட்கள் அடோப் பேஜ் மேக்கர், அடோப் பேஜ் மேக்கர் பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம், ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. அடோப் இன்டிசைன் அதான் லேட்டஸ்ட், CS5. அது அந்த மாதிரி அந்த அடோப் குரூப் பொருட்கள் எதுலையுமே இந்த யூனிகோடு பண்ணாது. ஏன்னா இது வணிக நோக்கம் சார்ந்த அடிப்படையிலான மென்பொருட்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருந்து வணிகம் சார்ந்து இந்த மென்பொருள் டேஸோட குழு தலைவர், அதில் நானும் ஒரு உறுப்பினர். இந்த டேஸ்ல பிரைவேட் யூசர் ஏரியால எங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இந்த 313 எழுத்துக்களையும் போட்டுக்கிறோம். இது தவிர நம்ம நிறைய எழுத்து வாங்கியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த ரெகுலரான யூனிகோடுலயே ஓம்ங்கிறது ஒரே எழுத்தா, அந்த ஓங்காரத்துக்கு கீழே மகரம் சுழிச்சு அந்த புள்ளி வச்சு ஓங்காரம், அந்த எழுத்துக்கள்லாம் தனியாக அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த எழுத்துக்களை எல்லாமே பயன்படுத்தி
நம்ம எழுத முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த எழுத்துக்கள் வந்துன்னா இந்த எந்த மென்பொருளாக இருந்தாலும் இதை நம்ம தெளிவாக எழுத முடியும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. இப்போ நமக்கு இங்கே 2 விஷயம் பார்க்கணும். நீங்கள் ஒரு மென்பொருள் உருவாக்கி வலைப்பக்கம் உருவாக்குறீங்க. இப்போ வலைப்பக்கம் உருவாக்குறீங்கன்னா உங்களுக்கு சாதாரண பயன்பாடா சாதாரண யூனிகோட் போரும். ஆனால் அச்சு சார்ந்த தொழிலாக இருந்தால் உங்களுக்கு இந்த யூனிகோட் போராது. இதுக்கு அடுத்தபடி டேஸ்ட் வேணும். இப்ப வலைப்பக்கம் ஒன்று உருவாக்கணும், இந்த மென்பொருள் உருவாக்கணும். இந்த மென்பொருள் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? இந்த மென்பொருள் எழுதுறதுக்கு நீங்க ஒரு ஃப்ரண்ட் பேஜ் யூஸ் பண்ணலாம். இல்ல அதுக்கப்புறம் நிறைய மென்பொருட்கள் இருக்குது, இலவசமாக இருக்குது. அது நீங்க என்ன வேணா ஃபயர் பாக்ஸ் என்ன வேணாலும் நீங்க உபயோகிச்சுக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு கீபோர்ட் நீங்க தட்டச்சு செஞ்சீங்கன்னா அது உள்ளீடு செய்யணும். அந்த உள்ளீடு செய்யறதுக்கு ஒரு தட்டச்சு பலகை வேணும். இந்த பலகை 3 விதமான பலகைகளை 1999 தமிழக அரசு பரிந்துரை செய்தது. முதல் தட்டச்சு பலகைக்கு பேரு அது கீபோர்ட், தமிழ் டைப்ரைட்டர் கீபோர்ட். இப்ப ஆங்கில கீபோர்டுக்கு என்ன பேருன்னா குவார்ட்டி கீ அப்படிம்பாங்க. ஏன்னா முதல் வரிசையில் பார்த்தீங்கன்னா QWERTY அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் குவார்ட்டி கீபோர்ட். அதே மாதிரி தமிழ்ல அடிக்க ஆரம்பிச்சது இதுல வந்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ASDFGFன்னு அடிச்சு பழகுவீங்க டைப்பிங். அதே மாதிரி தமிழ்ல டைப் பண்ணி பழகுன்னா யாழ ந கா பா கா அப்படின்னு அடிச்சு பழகுவீங்க. அந்த கீபோர்டுக்கு பேரு டைப்ரைட்டர் கீபோர்ட். பட் இதுல ஒரு குறை இருக்கு. என்ன குறை? தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு தட்டச்சு நிலையங்கள் ஏறக்குறைய இல்லைன்னே சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல அறவே இல்லை. டவுன்ல ஏதோ ஒருத்தர் 2 பேர் போனா போது 4 டைப்ரைட்டர் வாங்கி போட்டோம், அது தேயற வரைக்கும் ஓடுட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போற ஆளுகள்லாம் நின்று போயிட்டாங்க. ஏன்னா இனி தட்டச்சு பண்ணி அதுல பிரிண்ட் எடுத்து யாரும் ஒன்றும் பண்றதில்லை. எல்லாம் டிடிபி வந்துருச்சு. இவங்க 10 ரூபா கேட்கறதுக்கு 10 ரூபா டிடிபியில் 5 ரூபா கேட்கறாங்க. இதை விட அருமையா அழகா பிரிண்ட் அவுட் லேசர் பிரிண்ட் அவுட் எனக்கு வருது, அங்க போயிடுறாங்க. ஆக இந்த தமிழ் டைப்ரைட்டர் கத்துக் கொடுக்கறது அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இந்த கதின்னா மற்ற வெளிநாடுகளை யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் சுத்தமா ஏறக்குறைய வழக்கொழிந்து போய்விட்டது. அடுத்த கீபோர்டு போனடிக். இது தமிழ்நெட் 99 கீபோர்ட். இது ஒளியின் அடிப்படையில் எந்தெந்த எழுத்துக்கள் அதிகமா பயன்படுது, எந்த எழுத்துக்கள் குறைவா பயன்படுது, அதிக எழுத்துக்கள் குவிந்தும் பயன்படாத எழுத்துக்கள் விரிந்து இருக்கணும், அப்ப அடிக்கிற வேகம் அதிகமாகும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தமிழ்நெட் கீபோர்டை வடிவமைச்சிருக்காங்க. அந்த தமிழ்நெட் கீபோர்டு ரொம்ப எளிமையான வடிவம் தான். ஆனா இருந்தாலும் பழகுவதற்கு சில காலம் பிடிக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா பழகிட்டா ஈஸி. ஆனா பழகி கொடுக்கிறது யாரு? அது ஒரு பெரிய பிரச்சனை. சோ இதனாலேயே தமிழ்நெட் 99 கீபோர்ட் அதிகமாக புழக்கத்தில் இல்லை. 3வது ஒரு கீபோர்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கீபோர்ட். என்னன்னா டிரான்ஸ்லிட்டரேட்டட் கீபோர்ட். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களுக்கு நேரடியாக அதை காமிக்க கூட முடியும். இங்க போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, பாருங்க. ஒரு மைக்